என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock இருந்து 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல இருந்து 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பண்ணிட்டு அடுத்த டாபிக் ரன் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ 12வது பாருங்க, 12வது கொஸ்டின் 16% ஆஃப் 600 பர்சன்டேஜ் டேபிள்ல பார்த்தோம்ல. 16% அப்படின்னா எவ்வளோ, 1/6. 16% 1/6. அப்போ 1/6 ஆஃப் 600 மைனஸ் 33 1/3 அப்படின்னா 1/3 ஆஃப் 180. ஸோ அப்போ ஆன்சர் 600/6 100 மைனஸ் 180/3 60. 100 minus 60 answer is 40. Option B is correct. அவ்வளவுதான், 40 gram. சிம்பிள். ஸோ இதை நீங்க மைண்ட்ல பண்ணாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இதுதான் நான் பர்சன்டேஜ் டேபிள் படிக்க சொல்றேன். 1/5 அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் பர்சன்டேஜ் டேபிள்ல, 20%. 1/6 அப்படின்னா 16 2/3. ஸோ இதுதான் இப்போ நமக்கு யூஸ் ஆயிருக்கு. அது மாதிரி 1/3 அப்படின்னா 33 1/3. இது பாத்தீங்கன்னா 51வது வீடியோல உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் டேபிள்னு சொல்லி 12 வரை எழுதி போட்டிருப்பேன். அதை படிக்காதவங்க பார்த்துருங்க, பார்த்துட்டு பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளின் விலை 10% உயர்த்தப்படுகிறது, பின் 10% தள்ளுபடி அளிக்கப்பட்டால் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் கொஸ்டினுக்கு நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன், 2 டைம் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா x + y + xy/100 இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் இருக்கிற 10% உயர்த்தப்படுகிறதா, இது x வேல்யூ. x = 10% பிளஸ் உயர்த்தப்படுகிறது. y வேல்யூ என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் 5% தள்ளுபடி. தள்ளுபடி அப்படின்னா என்னது, நமக்கு மைனஸ். அப்போ 5 முன்னாடி மைனஸ், சரிங்களா? ஸோ இப்போ இதை கொண்டு அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 மைனஸ் 5 5 × 10 50 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டிவைடட் பை 100. அப்போ 10ல முதல் 5 கழிச்சிங்கன்னா 5 வருமா, மைனஸ். பாருங்க அடுத்து இது 50/100 என்ன எழுதலாம், 0.5 எழுத முடியும்ல, 50 பைசா. அப்ப 5 ரூபாயில 50 பைசா போனா
₹4.50 4.50. அப்போ ஆப்ஷன் இஸ் 4.5%. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மெத்தட் இது. ஆக்சுவலாக 2 தடவை இப்போ இதுக்கு நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4.5% சொல்கிறாங்களா, இது என்னது? கிடைக்கும் லாப சதவீதம். லாபம் 4.5% கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி வேற ஒரு மெத்தடில் சொல்லணும்னா, நம்ம ஒரு பொருள் வந்து ₹100 அந்த பொருளோட பிரைஸ்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ 10% உயர்த்துறாங்க. இதில் 10% கூட்டினா என்ன ஆகும் யோசிங்க. 10% ₹10. அப்போ எவ்வளோ ஆச்சு? ₹110. இப்போ இதில் எத்தனை பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க? 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ₹110 1% எவ்வளோ அப்படின்னா 1.1. அப்போ 5% எவ்வளோ? 5.5. ₹110 ₹5.50 போனா ₹104.50. இப்போ இதுதான் உங்களுக்கு விஷயம். 100ல இருந்து இப்போ எவ்வளவு மாறி இருக்கு? ₹104.50 இருக்கா? எவ்வளவு கூடி இருக்கு? இதுல ₹4.50. இதுதான் பர்சன்டேஜ். இது நார்மல் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கனாலுமே யூஸ் ஆகும். எந்த மாதிரி நம்பர் இருந்தாலுமே இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வரும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 14. எல்லா கொஸ்டினுமே 2 மெத்தட்ல பண்ணலாம்ப்பா. இங்க பாருங்க, ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்படுகிறது, பின் 30% அதிகரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 30% குறைக்கிறாங்க, அப்புறம் 30% இன்க்ரீஸ் பண்றாங்க. எக்ஸோட வேல்யூ -30, ஒய்யோட வேல்யூ +30. ஃபார்முலா நமக்கு தெரியும், x + y + xy/100. அப்போ 30 - 30 30 × 30 எவ்வளோ? 900 / 100. இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 30 கேன்சல், 2 0 கேன்சல், -9%. சரிங்களா? 9% குறைகிறது. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, இது as usual கால்குலேஷன். இப்போ நம்ம வந்து இதை இன்னொரு மெத்தட்ல பார்க்கலாமா? இன்னொரு மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா நார்மலா இப்போ நான் சொன்னதுதான் உங்களுக்கு, ₹100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ₹100 இருக்கு. நார்மலா ₹100ல 30% குறைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்களா? அப்போ 30% குறைக்கப்பட்டால் ஒன்றும் இல்லை, ₹30 குறையுது. அப்ப எவ்வளவு வரும்? ₹70 வருமா? இப்போ எவ்வளவு சொல்றாங்க? 30% அதிகரிக்கப்படுது. 30% இன்க்ரீஸ் பண்றாங்க. ₹70 10% எவ்வளோ? ₹7. அப்போ 30% ₹21. இப்போ இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு ஆச்சு? 91. சரிங்களா? இப்போ பாருங்க, இது ஸ்டார்டிங்ல இருந்த அமௌண்ட், இது எண்டிங். இப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? டோட்டலா குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? ₹100 91 ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இங்க இருந்து இங்க வர்றப்போ -9. அதான் 9% லாஸ் ஆயிருக்கு. அதுதான் ஆன்சர். இந்த மெத்தட்ல பண்ணாலும் பண்ணலாம், இப்படி நீங்க பண்ணாலும் பண்ணலாம், எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் 100% எடுத்து பண்றது பெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 14 ரீட் பண்ணுங்க. சேம் லாஜிக். ஸோ இதையுமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எடுத்து பண்றது பெஸ்ட் வே. கொஸ்டின் வந்து தெளிவாக ரீட் பண்ணணும். இஃப் தி பிரைஸ் ஆஃப் எ லிட்டர் ஆஃப் ஆயில் இன்க்ரீஸ்ட் பை 30% இன் எ இயர், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடியூஸ்ட் பை 15% எ வீக் லேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் 30% இன்க்ரீஸ் பண்றாங்க, அடுத்து 15% டிக்ரீஸ் பண்றாங்க. would be the current price of an oil was ₹20 before financial report. financial reportக்கு முன்னாடி ₹20. ஸோ என்ன கேட்குறாங்க? வாட் would be the current price? இப்போ இருக்கிற பிரைஸ் என்ன? ஒரு ஆண்டு நிதி அறிக்கையில 1 லிட்டர் எண்ணெய் விலை 30% அதிகரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 15% குறைக்கிறாங்க. 1 லிட்டர் வந்து ₹20 இருந்துச்சுன்னா தற்போதைய விலை என்னவாக இருக்கும்? அப்போ இருந்துச்சு ₹20. இப்போ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. சிம்பிள் லாஜிக். ₹20 இருக்கா? இப்படி எடுத்துக்கோங்க, ₹20 ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ₹20ல எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்க? 30%. ₹20ல 10% எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ₹20ல 10% ₹2. அப்போ 30% ₹6 வருமா? அப்ப ஒரு 0 கேன்சல் பண்ணா 10%, 100%ல 1 கேன்சல் பண்ணா 10 தானே? அப்ப 2 ₹6. இப்போ இந்த ₹26ல எத்தனை பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க? கூட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அதிகரிக்குதா? ₹26 அதிகரிச்சாச்சு. அடுத்து இதுல வந்து 15% குறைகிறதுன்னு சொல்றாங்களா? ₹26ல 10% எவ்வளோ? நல்லா யோசிச்சு பாருங்க. 10%னா 2.6, 5%னா 1.3, ஸோ 3.9. சரிங்களா? ஸோ அப்போ 3.9 குறையுது. அப்போ எவ்வளவு வரும்? ₹22.10 வருமா? ஆப்ஷன் பி. இதுதான் ஈஸியான வே. சரிங்களா? சரி, எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ₹20 பைசாவா மாத்துங்க. ₹1 எத்தனை பைசா? 100 பைசா. அப்ப ₹20 பைசாவா மாத்திட்டோம்னா இந்த கால்குலேஷன் பைசால, வேற எதுவுமே இல்லை. அப்ப ₹20 பைசாவா மாத்தினா 2000 பைசா. அப்ப 100ஆல பெருக்கிருக்கோம்ல, பைசாவா மாத்துறப்போ 100ஆல பெருக்கிருக்கோம், கடைசி 100ஆல வகுத்துக்கணும். வகுத்துட்டா ஈஸியா வந்துடும் ஆன்சர். இப்போ இதுல 30% இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 0 கேன்சல் பண்ணா 200. அப்போ 30% 600, 2200 வருமா? ஃபர்ஸ்ட்
கரெக்டா பாருங்க 2600. இப்ப 2600ல இப்ப எவ்வளவு குறைக்கிறாங்க? 15% குறைக்கிறாங்க. 10% எவ்வளவு? 260. 5% அதுல பாதி, 260ல பாதி 130. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 390. சரிங்களா? சோ அப்போ இதுல இருந்து ஒரு 390 ரூபாய் குறையுது. 400 ரூபாய் குறைஞ்சா 2200. அது ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, 2210. இங்க 100ல பெருக்கினதுனால 100ல வகுத்தா என்ன வரும்னு பார்க்கணும். 2 டிஜிட்லயும் புள்ளி வைக்கலாம். 22.10 இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? பாயிண்ட் கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல நம்ம இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் XY மெத்தட்ல கத்துக்கிட்டோம்ல, அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்னொரு மெத்தட் இருக்கு பாருங்க. இப்போ இந்த நிதி அறிக்கையில கூடுது குறையுது இல்லைங்களா? ஆனா இங்க ரூபாயில கேட்டாங்க, அதான் பிரச்சனை. உங்களுக்கு ஒருவேளை இது வந்து எவ்வளவு % சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா 30 அதிகரிச்சிருக்கு, -15 குறைஞ்சிருக்கு. ரெண்டையும் பெருக்குனா என்ன ஆகும்? 450/100. அப்ப 30ல 15 போனா ஒரு 15 -4.5 கழிச்சிங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 10.5%. சரிங்களா? இது இன்க்ரீஸ். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி இங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நார்மலா இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 20 ரூபாய் இருந்துச்சா? 100% அப்படிங்கிறது 20 ரூபாய்னா 110.5% எவ்வளோன்னு பாருங்க, டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஏன்னா பர்சன்டேஜ் தான் நமக்கு தெரியும்ல, அதோட இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு 110.5. இப்போ இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ண முடியும்? ஒரு 20 20, 5 20 எவ்வளோ? 100. சரியா? ஒரு 20 20, 5 20 100. இப்போ அந்த 5 கேன்சல் பண்ணுங்க. ஒரு 5 5, 25 100, 22 5 110, 10 5 50, 22.10 வந்துருச்சா? இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? நம்ம இந்த மாதிரி குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதை இங்க கம்பேர் பண்ணியும் பண்ண முடியும். 3 மெத்தட் சொல்லியிருக்கேன், எதுனாலும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வாங்க. கொஸ்டின் நம்பர் 16. இரு தொலைக்காட்சிகளை ஒருவர் ஒவ்வொன்றையும் 1800க்கு விற்றால் ஒன்றில் 20% லாபமும் மற்றொன்றில் 20% நஷ்டமும் அடைகிறார். இந்த கொஸ்டின்ல நான் ஒரு கீவேர்டு சொல்றேன், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த கீவேர்டு தெரிஞ்சாலே போதும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியாது. இதுல என்ன கீவேர்டு அப்படின்னா, இரு தொலைக்காட்சிகள் ஒவ்வொன்றையும் விற்றால் அப்படின்னு சொல்றாங்களா, இந்த இடத்துல தான் நமக்கு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல வாங்கி அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு ஆன்சர், விற்றால் மட்டும் வந்தா ஒரு ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கணும். வாங்கின்றது ஒரு கீவேர்ட், விற்றால் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். வாங்கி விற்றால், வாங்கின்ற வார்த்தை வந்தா ஒண்ணு, வரலைன்னா ஒண்ணு. வெறும் விற்றால் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபார்முலா x + y by, இதை கீவேர்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. முத xy/100. வாங்கின்ற வார்த்தை வந்தா 0, நோ லாஸ் நோ கெயின், அவ்வளவுதான். லாஸும் இல்லை கெயினும் இல்லை. இதுதான் மெயினான கீவேர்ட், இது கண்டிப்பா தெரியணும். சரியா? சரி, ஓகே, இது கீவேர்டு சொல்லிட்டோம். இந்த கீவேர்டை எங்க யூஸ் பண்ணுவோம் அது முக்கியம் இல்ல. நான் பாட்டு எங்கேயாவது கொண்டு போய் யூஸ் பண்ணிடக்கூடாது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த கீவேர்டு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிஷன் 2 ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் இருக்கான்னு பாருங்க. 2 பொருட்கள் கொஸ்டின்ல. இரு தொலைக்காட்சிகள் இருக்கா? 2 ப்ராடக்ட். ஓகே, சேம் பிரைஸ், விலை ஒரே விலை இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, ஒவ்வொன்றையும் ரூபாய் 800, அப்ப ரெண்டுமே 800 ரூபாய் தான். சரிங்களா? மூணாவது, X% ப்ராஃபிட், X% லாஸ், ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? இந்த 3 கண்டிஷன் இருந்தா நம்ம அடுத்து என்ன யோசிக்கணும்னு யோசிங்க. 2 பொருளையும் ஒரே விலைக்கு தான் ஒன்று வாங்கியிருப்பாங்க இல்லை வித்துருப்பாங்க, 2ல 1. பட் 1ல லாபம், இன்னொன்று நஷ்டம். அதுவும் எப்படிதான் இருக்கு? ஒரே அளவா இருக்கு, சேம் பர்சன்டேஜ். சரிங்களா? இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டின்ல வாங்கி அப்படின்ற வார்த்தை வந்திருக்கான்னு பாருங்க. வாங்கி அப்படிங்கிற வார்த்தை, பாட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கா? வரவே இல்லை. ஆனா கொஸ்டின் என்ன வந்திருக்கு? சோல்டு, விட்ரால் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த விட்ரால் அப்படிங்கிற வார்த்தை வந்தா நீங்க டைரக்டா இந்த கண்டிஷன் இருந்து விட்ரால்ன்ற வார்த்தை வந்தா x + y xy/100. ஸோ இதே கொஸ்டின் திரும்ப நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடத்தும் போது கேட்பேன், இந்த மாடல்ல கொஸ்டின். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே கொஸ்டின் அங்கேயும் வந்திருக்கும், அப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அது இப்போ கண்டிஷனை தெளிவா எழுதிக்கோங்க. விட்ரால் வந்தா x + y xy/100. இங்க நம்மளுக்கு கொஸ்டினை பொறுத்தவரை விட்ரால் தான் வந்திருக்கு, வாங்கி வரல. ஒன்னுல 20, இன்னொன்னுல 20யா? ஓகே, அப்ப x = 20, y = 20. ஆனா ஒன்னு பிளஸ், இன்னொன்னு மைனஸ். சரிங்களா? அப்போ ஃபார்முலா எப்படி வரும்? x + y, இங்க மைனஸ் இருக்கிறதுனால -xy/100. 0 0 கேன்சல், இங்க -4. அப்போ -4%னா டிக்ரீஸ், 4% குறைகிறது லாஸ். இப்போ இன்னொன்னு சொல்றேன், சில இடத்துல சில புக்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலான்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா தெரியாமலாம் கிடையாது, x²/100 அப்படின்னு சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்க ஒண்ணுமே தனித்தனியா மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தா மனப்பாடம் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஒரே ஃபார்முலா தான், x + y xy/100. இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நம்ம x வந்து பிளஸ்ல இருக்கு, ஓகேவா, y வந்து மைனஸ்ல இருக்கு. அப்போ பெருக்கும் போது என்ன ஆகும்? மைனஸ். எக்ஸும் ஒய்யும் ஒரே மாதிரி இருந்தா கேன்சல் ஆயிரும்ல.
அது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் எக்ஸ் ஒய்யும் பெருக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் தானே வரும். இதுதான் ஃபார்முலாவோட ஃபார்மேஷன். இதை தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா. இதுக்கு ஒரு ஃபார்முலா, எக்ஸ்ல மைனஸ் வந்தா ஒரு ஃபார்முலா, ஒய்க்கு மைனஸ் வந்தா ஒரு ஃபார்முலா, ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ்ஸா இருந்தா ஒரு ஃபார்முலா, ரெண்டுமே மைனஸா இருந்தா ஒரு ஃபார்முலா. இப்படி வந்து ஒரு ஃபார்முலா ஏன் 4 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்? அது தேவையே கிடையாது. ஒரு ஃபார்முலா ஒரே வேலை மனப்பாடம் பண்ணுங்க, அதான் பெஸ்ட் வே. சரிங்களா? புரிஞ்சுதா? ஒரு டைம் நல்லா செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலுமே. இப்போ இதுக்கு பேர் மென்சுரேஷன் டைப். ஓகேங்களா? மென்சுரேஷன் டைப் ஹெட்டிங் போடுங்க. மென்சுரேஷன் டைப்ல நான் சொன்ன கீவேர்டு முக்கியம். 2 டைப் இருக்கு மென்சுரேஷன்ல. பெர்சன்டேஜை பொறுத்தவரை அளவியல் முறை மென்சுரேஷன் டைப் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டு அதுல கீவேர்டு முக்கியம். அளவியல் முறையை பொறுத்தவரை பரப்பளவில் ஏற்படும் மாற்றம், அதான் இப்ப உள்ள கீவேர்டு. ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா, பரப்பளவில் ஏற்படும் மாற்றம், ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா. இந்த கீவேர்டு வந்தா எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் ஒய் பை 100. பாருங்க ஒரு ஃபார்முலால எவ்வளவு கொஸ்டின்ஸை கேட்கறாங்க அப்படின்றது. பட் தெளிவா இருக்கணும், கீவேர்டு தான் தெளிவா இருக்கணும். பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா. சரிங்களா? ஃபைனலா ஏரியா எவ்வளவு சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஏரியாவை பொறுத்தவரை தான் நமக்கு ஸ்கொயர்ல வரும். அதை ரிலேட் பண்ணி பார்த்து படிச்சது இன்னும் பெஸ்ட் வே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா சதுரம். நான் கரெக்டா நான் சொல்றதை மட்டும் தெளிவாக எழுதிக்கோங்க. இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினுமே இதுதான். சதுரம், முக்கோணம், வட்டம், செவ்வகம், இந்த 4 முக்கியம். இதெல்லாம் 2Dல நான் சொல்றது 2D. 3Dல வந்துச்சுன்னா 2 சைக்கிளா வரும். அதுவும் அடுத்து சொல்றேன், கொஸ்டின் வரும் அப்ப சொல்றேன். சரிங்களா? இப்ப சதுரம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ஷேப்ல இருக்கும். முக்கோணம் இந்த மாதிரி இருக்கும். வட்டம், செவ்வகம். இப்ப ஏரியாவுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா எழுதிட்டு அது உள்ள போங்க, இன்னும் கிளியரா புரியும். பரப்பளவுக்கு ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா பரப்பளவுக்கு ஃபார்முலா சதுரத்தின் பரப்பளவு ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 ஏ ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர். செவ்வகத்தின் பரப்பளவு L × B. முதல் ஃபார்முலா ஃபுல்லா தெளிவா எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன டைமென்ஷன் ஷேப் எழுதிட்டோம், அதோட ஃபார்முலா எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல டைரக்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது. அப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியான்னு கேட்கும்போது நம்ம எடுக்க போற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலா இங்க மேல இருக்கு. இந்த ஃபார்முலா எதெல்லாம் வேரியபிள், எக்ஸ் ஒன்னு இருக்கு, ஒய் ஒன்னு இருக்கு. 2 வேரியபிள் தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ பரப்பளவை பொறுத்தவரை எப்பயுமே 2 வேரியபிள். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர்னா என்ன மீனிங், ஏ இன்டூ ஏ. இங்கேயும் ஏ ஸ்கொயர்னா என்ன மீனிங், ஏ இன்டூ ஏ. இங்க ஆர் ஸ்கொயர்னா ஆர் இன்டூ ஆர். இந்த மாதிரி வருது இல்லைங்களா? ஸோ இதை வச்சு எக்ஸோட வேல்யூ தனியா பிரிக்கணும், ஒய்யோட வேல்யூ தனியா பிரிக்கணும். ஓகேங்களா? இந்த 2 தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரத்துக்கு எக்ஸோட வேல்யூவும் ஏ தான், ஒய்யோட வேல்யூவும் ஏ தான். லாஜிக் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சதுரத்துக்கு, ஏன்னா சதுரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் தானே. ஏ தான் 2 டைம் வருது. அப்போ எக்ஸும் ஏ தான், ஒய்யும் ஏ தான். எக்ஸ் பிளஸ்ஸா இருந்தா ஒய்யும் பிளஸ்ஸா தான் இருக்கும். சேம் லாஜிக் அதே தான் இங்கே வரும். முக்கோணம் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சமபக்க முக்கோணம். கரெக்டா சொல்லணும்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இதுக்குமே 2 ஏ வருதா, அப்போ எக்ஸோட வேல்யூவும் ஏ தான், ஒய்யோட வேல்யூவும் ஏ தான். வட்டம், வட்டத்தை பொறுத்தவரை ரேடியஸ் πr ஸ்கொயர். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூவும் 6, ஒய்யோட வேல்யூவும் 6. செவ்வகம் எக்ஸோட வேல்யூ எல், இந்த இடத்துல 2 வேரியபிள் இருக்குல்ல, எக்ஸ் வேல்யூ எல், ஒய் வேல்யூ பி. ஓகே, இவ்வளவுதான். இதை முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது 2D. இப்போ 3Dன்னு வந்தா என்ன பண்ண போறீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதுல இருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ். இது சைக்கிள் 1. இப்போ எக்ஸாம்பிள் 3Dல கேட்குறாங்கன்னு வைங்களேன், 2 விஷயம் கேட்பாங்க. ஒன்று கன சதுரம், அதிகமாக கேட்கறது 2 தான். இன்னும் ஒன்று கன செவ்வகம். இந்த மாதிரி கியூபு, கியூபாய்டு. கன சதுரம் அப்படின்னா கியூபு, கன செவ்வகம் அப்படின்னா கியூபாய்டு. ஓகே, ஸோ இதுல எப்படி கண்டுபிடிக்க போறோம், இதுக்கு தனி ஃபார்முலா இருக்கான்னா இல்ல, இதுக்கு வந்து ஒரே ஃபார்முலா இதுதான், இந்த ஃபார்முலா தான். பட் இந்த ஃபார்முலால x1 y1 இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லைங்களா, ஆன்சர் 1. ஓகேங்களா? இந்த ஆன்சரை இப்போ x2 y2 2 சைக்கிளா பண்ணணும். x1 y1ன்றது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து 6
6 6 3 பக்கம் இருக்குல்ல. இப்போ x1 y1 வந்து நம்ம 6 6ன்னு எடுக்கணும். இங்க x2 இருக்கு இல்லைங்களா, அடுத்து இது ஒரு சைக்கிள், இதுல ஒரு ஆன்சர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து ஒரு 30 வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த 30 x2ன்னு எடுக்கணும். இந்த y2 மறுபடியும் ஒரு 6, அப்பதான் நமக்கு எத்தனை 6 வரும்? 1 2 3 6 வருதுல்ல. ஸோ இது வந்து வால்யூம், இது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம்ன்ற வார்த்தை வரும். இதுல ஏரியாங்கிற வார்த்தை வராது. ஏரியா வந்தா இவ்வளவுதான், வால்யூம் வந்தா 2 சைக்கிள். ஸோ அப்போ இதை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தோம்னா சேம் லாஜிக். இதுல தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். திரும்ப நான் சால்வ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே எழுதிட்டேன், நான் அவுட் தள்ளி நின்றுக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் ஒரு இதில் எழுதிக்கோங்க, சரிங்களா? இதை ஒரு நீட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை ஃபர்ஸ்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் போகிறப்ப ஈஸியாக புரிஞ்சிடும், சரிங்களா? இது முக்கியம், ஓகேவா? இதுக்கப்புறம் இப்போ கொஸ்டின் வாங்க. ஒரு வட்டத்தின் ஆரம், இஃப் தி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 10% இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? 10% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வந்து வட்டம் அப்படின்னா ஃபார்முலா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல 6 தானே நமக்கு வேரியபிள். 6 வந்து எவ்வளோ சொல்றாங்க? 10% அதிகரிக்கிறது, அப்போ பிளஸ், சரிங்களா? ஸோ 10% அதிகரிக்கிறதுனா பிளஸ். அப்போ ஆர் வேல்யூ பிளஸ் 10னா எக்ஸோட வேல்யூவும் 10 தான், ஒய்யோட வேல்யூவும் 10 தான், கரெக்டா? ரெண்டுமே பிளஸ். இதான் அந்த டேபிள்ல பார்த்தோம். இப்போ கொண்டு வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. எக்ஸோட வேல்யூ 10. சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 10 × 10 சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? 10. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 10 + 10 20. 100 100 கேன்சலா? சில பேர் என்ன பண்ணிடுவோம், இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவோம். டக்குன்னு ஆன்சரை பார்ப்போம். 20 இருக்கா, போடு, ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க, 20 போட்டு வந்துடலாம். ஆனா தப்பு, சரிங்களா? என்ன தப்பு? ஒரு நம்பர் மேலையும் கீழே கேன்சல் பண்ணா ஒரு டைம் இருக்குன்னு அர்த்தம் தானே. இந்த ஒன்னை விட்டுறக்கூடாது. ஆன்சர் இஸ் 21%. இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவீங்க. நல்லா பண்றவங்களே ஸ்பீடா பண்றப்ப பண்ணுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. 21% இன்க்ரீஸ். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, புரிஞ்சிச்சுல? இதெல்லாம் நார்மலா பண்றவங்க கூட தப்பு பண்ணுவோம். அதனால அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர். இந்த கொஸ்டின் புரியுதா? ஓகே, இப்போ இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை தவிர வேற மெத்தட்ல செக் பண்ணீங்கன்னா ஆன்சர் கஷ்டமா வருமா? உங்களுக்கு ஐடியாலஜி வேணா சொல்றேன். ஒரு வட்டம் இருக்கு, வட்டத்தோடைய ஆரம் இருக்கு இல்லைங்களா, ரேடியஸ் வந்து 10ன்னு எடுத்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிங்க. பை r² சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிங்க, சரிங்களா? இதே கொஸ்டினை இன்னொரு வட்டம் எடுங்க, 11ன்னு எடுங்க, ஆர். இப்போ 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இதுக்கு ஒரு பை r² கண்டுபிடிங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இதை கம்பேர் பண்றப்போ இது வந்து 100ன்னு வந்துச்சுன்னா இது 121ன்னு வரும். இந்த ரேஷியோல வரும், சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். 21% என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ இதை விட எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மெத்தட் இதுதான். இப்போ எல்லாத்துக்கும் நீங்க போட்டு சப்ஸ்டிட் பண்ண வேணாம். இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் கூட எழுதணும்னு அவசியமே இல்லை. டேரக்டா எக்ஸ் எவ்வளோ 10, அப்போ 10 + 10 100/100 21, அவ்வளவுதான். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளோனாலும் ஓகே, ரெண்டாவது டைம் வரும்போது அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10, ரெண்டாவது ஒரு 10, அடுத்து 100/100. அப்போ 10 + 10னா 20, 100/100னா 1, 21%. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பார்த்து யோசிங்க. இஃப் தி சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் சொல்லிட்டாங்களா, அப்போ மைண்ட்ல என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூவும் டிக்ரீஸ்னா -50, அப்போ ஒய் வேல்யூவும் என்னதான் -50. அப்போ -50 -50 எக்ஸ் பிளஸ் ஒய், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2500/100, சரிங்களா? கொஞ்சம் கால்குலேஷன் வர எழுதி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மைண்டு கொண்டு வந்துடணும். 100 + 2 0 2 0 கேன்சல் பண்ணா 25, -100 + 25. ஸோ ஆன்சர் -75%. ஸோ 75% டிக்ரீஸ். அடுத்து, ஒரு செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரிக்கிறது, அகலம். இந்த கொஸ்டின் யோசிங்க. செவ்வகம் கொடுத்துட்டாங்களா, நீளம் எவ்வளவு அதிகரிக்கிறது? 20%, அகலம் 10% குறைகிறது. நம்ம நார்மல் லாஜிக் வாங்க. அப்போ x = +20, y = -10. ஸோ அப்போ ஆன்சர் x + y - xy/100, 200/100. கேன்சல் பண்ணீங்கன்னா 2 வருமா? அப்போ 10ல் 2 போனா மிச்சம் எவ்வளவு இருக்கு?
8% இருக்கா இன்க்ரீஸ்? ஏன்னா பிளஸ் தானே, 8% இன்க்ரீஸ், ஆப்ஷன் டி. ஓகேவா? இவ்வளவுதான். ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாடல் ஃபுல்லாவே நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கனசதுரம். இந்த மாடல் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். 2 சைக்கிள் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், சைக்கிள் 1 சைக்கிள் 2. இப்போ சைக்கிள் 1ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ மட்டும் எடுக்க போறோம். இதுல எக்ஸ் எது எடுக்கலாம்? கனசதுரம் சொல்லிட்டாங்க, அப்ப 5 தான். எக்ஸும் 5 தான், இந்த இடத்துல ஒய்யும் 5 தான் ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல. அடுத்து 2வது சைக்கிள் தான் ஃபைனல் ஆன்சர் வரப்போகுது. அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. அப்போ 5 பிளஸ் 5 பிளஸ் 25/100. அப்போ 10.25% ஆன்சர் வருதா? இது ஃபர்ஸ்ட் ஒன். இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது. இப்போ அடுத்து சைக்கிள் 2 பண்றீங்க பாருங்க. இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம், கனசதுரத்தில் ஏற்படக்கூடிய கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம். சரிங்களா? ஓகே. இப்போ இங்க எக்ஸ் என்ன எடுக்கணும், ஒய் என்ன எடுக்கணும்? இப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்க ஆன்சர் இதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, 10.25. இந்த இடத்துல ஒய் என்ன எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் 10.25 பிளஸ் 5 பிளஸ் எக்ஸ் ஒய் 10 ரூபாய் 5ஆல பெருக்கினீங்க அப்படின்னா 10×5 50. 25 பைசா 5ஆல பெருக்கினீங்கன்னா 1.25. அப்போ 51.25 டிவைடட் பை 100. சரிங்களா? இப்போ இது பாருங்க, இது புரிஞ்சதா? ரெண்டையும் பெருக்கிருக்கேன், வேற ஒண்ணுல 10 ரூபாய் 5ஆல பெருக்கிருக்கேன், 25 பைசா 5ஆல பெருக்கிருக்கேன். ஸோ அப்போ டோட்டலா 15.25 பிளஸ் 0.5125. ஸோ டோட்டல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ அப்போ 15. இந்த 2 இது கூட சேரும்போது என்ன ஆகும்? 7.625% வரும். அதாவது 15.25 இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், பேசிக் கிளாஸ்ல எடுத்து பாருங்க அந்த வீடியோலாம். 0.5165 அப்படின்னு வரும், 5125. அப்ப கூட்டும் போது என்ன வரும்? இந்த 15 மாறாது, 5 2 7 5 1 6 25. ஸோ ஆப்ஷன் டில இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி 2 சைக்கிள் எடுத்து பண்ணணும். இதுக்கு மட்டும் ஒரு சைக்கிள் வந்து ஆன்சரை மறுபடியும் எக்ஸ் எடுத்து இன்னும் ஒரு 5. ஏன்னா கனசதுரம்னா ஒரு 5 2 5 3 5 வரணும், அப்பதான் வால்யூம் நமக்கு. இப்போ முதல் 2 கால்குலேட் பண்ணி வர ஆன்சர் 2வது கூட ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதோட ஐ திங்க் 2வது டைப் கம்ப்ளீட்டட். டைப் 2ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கம்பேரிஷன் டைப். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதையும் சேர்த்து முடிச்சலாம் அந்த வீடியோல. சரிங்களா? கம்பேரிஷன் டைப். ஸோ நீங்க கேட்டதுனால தான் கொஞ்சம் பெரிய வீடியோ லென்த்தாக வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மொத்தமாக முடிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. கம்பேரிஷன் டைப் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்கம்மா, கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபார்மா யூஸ்ஃபுல்லா இருக்கும் 100%. சரிங்களா? ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தா இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணீங்கனால தான் நான் 40 நிமிஷத்துலேயே கட் பண்றது. ஸோ இது கொஞ்சம் லென்த்தாவே கொடுக்குறேன், கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான், தொடங்கும் போது எந்த மைண்ட் செட்ல தொடங்குறீங்களோ கடைசி வர, இது எக்ஸாம்ல மட்டும் இல்ல, வீடியோலையும் அப்படிதான். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு எப்படியாவது அதை முடிச்சிடணும், இதை ஃபுல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றோம். கொஞ்சம் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் தாண்டும் போது என்ன ஆகுது, அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி ஸ்டார்டிங்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதே இன்ட்ரெஸ்டோட பார்க்க முடியும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாதி பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு 30 கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ என்னோட டார்கெட் வந்து 30 கொஸ்டின்ல எல்லா மாடலையும் உள்ள கொண்டு வரணும்னு நான் கொடுக்குறேன். அதில் ஒரு 25 கொஸ்டின் பார்க்குறீங்க, லாஸ்ட் 5 தானே விட்டுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் விட்டது எல்லாமே கொஸ்டின்ல வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு டாப்பிக்கை தொடாமையே இருக்கலாம், ஒன்று தொட்டுட்டா ஃபுல்லாக முடிச்சிடணும். இப்போ நம்ம நமக்கெல்லாம் தொடாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்ல டைம் கொடுத்தாங்க, கரெக்டாக பார்த்துட்டு வர்றோம், ப்ராப்பராக எல்லாமே பார்த்துருவோம். அதில் நீங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணீங்கன்னா அதுதான் எக்ஸாமில் வந்துடுது. சரிங்களா? அதனால எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரை தெரியாமல் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வரலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நான் கிளியராகவே சொல்லித்தரேன். சரிங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கண்டிப்பாக புரிய வச்சிருவேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு புரியுன்ற மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இப்போ 100 பேர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேருக்கு புரியாமல் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றணும். நமக்கு இது புரியும், ஸோ நமக்கு இது எப்படியாவது புரிஞ்சிரும்ன்ற மைண்ட் செட்டில் பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு நாள் புரியும். மேக்ஸ் வராது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா வர்றது கஷ்டம். வராமலாம் இருக்காது, வர்றது கஷ்டம். ஏன்னா நம்மகிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி போய்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும், நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். அந்த விஷயத்துக்கும் நமக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியாத விஷயமாவே இருந்தாலும் கற்றுக்க முடியும். இல்லை எனக்கு அதை கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான விஷயமா இருந்தாலும் கற்றுக்க முடியாது. இவ்வளோதான். மேத்தமெட்டிக்ஸ் அப்படிதான், ரொம்ப ஈஸி. நீங்க முதல் அது கூட ஒரு ஈடுபாடா இருங்க, ஒரு அட்ராக்ஷனா. மேக்ஸ் எனக்கு வேணும், மேக்ஸ் எப்படியா கற்றுக்கணும், 25 போடணும் அப்படின்னா மைண்ட் செட்டுக்கு வாங்க. நான் 0 தான் எனக்கு வராதுன்றலாம் விட்டுருங்க. ஏன்னா 50 நாளுக்கு மேலே தாண்டிட்டோம். இதுக்கப்புறமா அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா ஆபத்து உங்களுக்கு தான். சரிங்களா? ஏன்னா இது தெரியாம நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நமக்கு வீடியோ பார்த்தே நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க.
ஸோ இதுல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா இந்த வீடியோவை யாரும் பார்க்காம இருக்க போறது இல்லை. கண்டிப்பா இந்த வீடியோவை எக்ஸாமுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் பார்த்துருவாங்க. அப்போ நீங்க பார்க்காம விட்ட ஒரு விஷயத்த 50,000 பேர் பார்க்கறாங்கல்ல, அதை யோசிக்கணும். சரிங்களா? நமக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. 50,000 பேருக்கு தெரியுது, அப்புறம் ஏன் நமக்கு தெரியல, இதெல்லாம் யோசிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் ப்ராப்பரா எதையுமே ஸ்கிப் பண்ணாம கரெக்டா போங்க. கண்டிப்பா அந்த டைம் போஸ்டிங் வாங்குவீங்க. சரிங்களா? பாருங்க 21 வாங்க. கம்பேரிசன் டைப். கம்பேரிசன் அப்படின்னா ஒப்பிடுதல். சரி, எதுலலாம் ரெண்டு பேரை ஒப்பிடுவாங்க அதை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். சேலரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சும்மா 2 மட்டும் சொல்றேன். இப்போ சேலரி, ஹைட்டு, 2 பேரோட எஃபிஷியன்சி, திறமை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை கம்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒப்பிடுதல். இப்படி ஒப்பிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி ஒப்பிடுதல்ல இது இல்லாமல் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஒரு பொருளும் விலையும் ஒப்பிடுவாங்க. ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், அதை பார்க்காம வராதிங்க. இது 3வது வீடியோ பர்சன்டேஜில். ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்த்துட்டு நீங்க வாங்க, கண்டிப்பாக புரியும். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து 2 ஃபார்முலா சொல்லியிருப்பேன். R டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் இன்டூ 100. இன்னொரு ஃபார்முலா R டிவைடட் பை 100 மைனஸ் ஆர் இன்டூ 100. இந்த இடத்துல நீங்க மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, ஒரு டைம் அந்த பர்சன்டேஜ் டேபிள் இருக்குல்ல, 1/2னா 50%, 1/3னா 33, 1/3%, 1/4 அப்படின்னா 25%. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேல்யூ கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அது உங்களுக்கு இங்கேயுமே யூஸ் ஆகும். படிச்சுட்டு உள்ள வந்தீங்கன்னா வர கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பி மற்றும் கியூவின் சம்பளம். பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% அதிகம். இந்த இடத்துல கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணுங்க. பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% அதிகமாக இருந்தால் கியூ சம்பளம் பி சம்பளத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கும்? கம்பேரிசன் அப்படின்னு வர்றப்போ 2 பேர் இருக்காங்கம்மா. இப்போ ஏ அப்படிங்கிறவர் பிஏ விட நல்லா அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. ஏ. அப்போ பி அப்படிங்கிறவர் ஏ விட கம்மியாக தானே வாங்குவாரு. ஒருத்தர் அதிகமாக வாங்கினா இன்னொருத்தர் கம்மியாக தான் வாங்கணும். அதான் கம்பேரிசன் ஒப்பிட முடியும். ஒருத்தர் அதிகம் இன்னொருத்தர் கம்மி. அப்போ கொஸ்டின்ல அதிகமும் இருக்கும் குறைவும் இருக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். இப்போ ஒப்பிடுதல் PQ 2 பேர் இருக்காங்க, AB 2 பேர் இருந்தால் ஒப்பிடுதல் எடுத்துக்கிற மைண்ட்ல. அப்போ இந்த இடத்துல எங்க பர்சன்டேஜ் வருதோ அதை முதல்ல எடுக்கணும். அதுதான் Q. அதுதான் வந்து R. நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. Rனா எங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது R. அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் பக்கத்துல என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்க. வேற டேர்ம்லாம் யோசிக்க கூடாது. இங்க பர்சன்டேஜ் பக்கத்துல என்ன இருக்கு? இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா R பக்கத்துல இன்க்ரீஸ் இருக்கா? அப்போ ஃபார்முலா R டிவைடட் பை 100 பிளஸ் R இன்ட்டு 100. ஏன் பிளஸ் எடுத்தேன்னு புரிஞ்சதா? இங்க பிளஸ் அதிகம் இருக்கிறதுனால இங்க பிளஸ் எடுத்திருக்கேன். ஆருக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கணும்னா 50. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 50 பிளஸ் 100 பிளஸ் 50 எவ்வளோ? இன்ட்டு 100. அப்போ இந்த 100 போட்டாலும் ஒண்ணுதான். நம்ம பார்த்தோன்னே தெரியும்ல, இங்க 50 கீழே 150. இதை கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு என்ன வருது? இன்ட்டு 100 அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 50 50 3 50 150. அப்போ 1/3 வேல்யூ என்ன படிச்சிருக்கோம்? 33 1/3%. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இந்த கொஸ்டினை இவ்வளவு தூரம் எழுதி பண்ணணுமா அப்படின்னா எழுதி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கொஸ்டினை இவ்வளவு தூரம் எழுதணும்னா தேவையில்லை. இப்போ நான் நார்மலா பண்ணும்போது இந்த கொஸ்டின் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 மோர்னு கொடுத்துருக்காங்களா, 50% மோர். அப்போ 50/150 1/3 அவ்வளவுதான் ஆன்சர். 33 1/3 டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கம்பேரிசன்னா இதுதான் தெரியும் மாடல். சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடா பண்ண ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் தான் இருக்கும், முடிச்சிடலாம். ஏ என்பவர் பிஐ விட 25% உயரம் அதிகமானவர். 25% உயரம் அதிகமானவர். அதிகம்னா பிளஸ் 25 தானே. அப்ப என்ன வரும்னு பாருங்க. 25 டிவைடட் பை 100 பிளஸ் 25. இதெல்லாம் மைண்ட்ல யோசிக்கணும். டக்கு டக்கு நம்ம போடும்போது ஆன்சரை மட்டும் தான் போடணும். அப்ப 25/125 இன்ட்டு 100ன்னு வருமா? அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 1 25 25 5 25 125. 5வது வாய்ப்பால 100 கேன்சல் பண்ணீங்கன்னா 20%. சிம்பிளா நமக்கு 1/5 வேல்யூ என்னன்னு படிச்சிருந்தோம். இது தெரிஞ்சா இவ்வளவு தேவையா? அவசியமே இல்லை. B = 20 டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 23 சால்வ் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நீங்களே பண்ணலாம். 25% மார்க் இஸ் லெஸ் தென் அப்படின்னா என்ன மீனிங்? குறைவாக. அப்போ 25%ன்றது R வேல்யூ 25. குறைவாக அப்படின்னா R டிவைடட் பை 100 மைனஸ் R இன்ட்டு 100. இந்த இடத்த கரெக்டா பண்ணிடணும். அப்போ 25 100ல 25 கழிச்சா எவ்வளோ? 25/75 வருமா? அப்ப கேன்சல் பண்ணா இங்கே ஆன்சர் என்ன வருது? 1/3. 1/3 இன்ட்டு 100. 1/3 வேல்யூ என்னது? 33 1/3. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, அப்படியே ஃப்ளோல வந்துடணும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ஸ்லோவா பண்ணலாம். அடுத்து அதே கான்செப்ட் தானே. இப்போ இங்க வந்து பாருங்க, பெட்ரோல் விலையும் அளவும். எப்பயுமே இதுவும் தெரிஞ்சுக்கணும். விலை மற்றும் அளவு கூடுனா ஒண்ணு குறையுமா? இது கம்பேரிசன். கம்பேர் பண்றாங்க. சரிங்களா?
அப்ப இந்த இடத்துல நமக்கு எது கீவேர்டு? 20% அதிகரிக்கிறதுனா பிளஸ். அப்போ 20/120 இன்டூ 100. ஒரு 20 20 6 20 120. அப்போ 1/6 வேல்யூ என்ன? 16 2/3. 1/6 வேல்யூ 16 2/3. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து சர்க்கரை விலை, சேம் கான்செப்ட் பாருங்க. சர்க்கரை விலை 40% குறைக்கப்பட்டால், அதே கான்செப்ட் தான், பட் இங்க மைனஸ் 40. அப்ப என்ன எழுதணும்? 40/100 - 40 எவ்வளோ தானே போடுவோம், இன்ட்டு 100. அப்ப டைரக்டா எழுதலாம் 40/60 இன்ட்டு 100. மைண்ட்ல பண்ணலாம், பட் ஒரு சிலவங்க பார்த்துறதுனால சொல்றேன் ஃபுல்லாவே. 2/3 இன்ட்டு 100 வருமா? 2/3 இன்ட்டு 100 தானே. இப்போ 3 பல கேன்சல் பண்ணீங்கன்னா 33.33. அப்போ 66.66 இல்ல 66 2/3%. சரிங்களா? இதை நம்ம பார்த்த உடனே சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா 40 குறைகிறதுன்னு சொல்றாங்களா, அப்ப 40/60 2/3. 1/3 எவ்வளோ? 33. அப்ப 2/3 எவ்வளவு இருக்கும்? 66. அவ்வளவுதானே. 25 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% குறைகிறது. ஸோ இதுல கீவேர்டு என்ன அப்படின்னா ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் கீவேர்ட். நான் பாக்ஸ் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க. பரப்பளவு மாறணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா, மாறக்கூடாது அப்படின்னா R/100 +or - R × 100. இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் எடுக்கணும். இதே ஃபார்முலா தான். இந்த கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க. ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோல கொடுத்துருக்காங்க, ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதில் பாருங்க 50% குறைகிறதுன்னு சொல்றாங்க. அப்போ R வேல்யூ 50 குறைகிறது அப்படின்னா R/100 - R × 100. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 50 / 100 - 50 எவ்வளோ? 50 × 100. அப்போ 50/50 1. 1 × 100 100%. ஆப்ஷன் சி. இதெல்லாம் நீங்களே பண்ணிருக்கலாம். அதிகமான கொஸ்டின்ஸ் இப்படிதான் ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல் புக் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதில் 68 ஓட்டுகள் செல்லாதவை. ஒரு எலெக்ஷன்ல 2 பேர் போட்டி போடுறாங்க, அதுல 68 ஓட்டு செல்லாத ஓட்டு. வெற்றி பெற்ற வேட்பாளர் 52% ஓட்டுகளை பெற்றால், ஓகே, செல்லாத ஓட்டை விட்டுருங்க. செல்லாத ஓட்டு 68, அது இருக்கட்டும். இப்போ ஜெயிச்சவர் மொத்தம் செல்லக்கூடிய ஓட்டு இருக்கு இல்லைங்களா, வேலிடு ஓட்டு. இந்த வேலிடு ஓட்டுல 52% வாங்குறவர் சக்சஸ், ஜெயிச்சிட்டாரு. அப்போ தோத்தவர் எத்தனை? ஃபெயிலியர் யார்கிட்ட இருக்கு? தோத்தவர் எவ்வளவு வச்சிருக்காரு? லாஸ் ஆனவர் 48 தானே. ஏன்னா மெயினா என்ன சொல்லிட்டாங்க, ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள். இதுதான் நமக்கான கண்டென்ட். 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் 52 வாங்கினா மிச்சம் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 48 கூட்டினா 100. 2க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? இப்போ 4%. இந்த 4% ஓட்டு தான் 98 ஓட்டு வித்தியாசம். புரிஞ்சுக்க முடியுதா? 98. இப்போ நம்ம பார்க்கறது வேலிடு தான், இன்னும் இன்வேலிட பார்க்கவே இல்லை. இப்போ 4% 98ன்னா நல்லா யோசிங்க. 2% எவ்வளவு? இதுல பாதி 49. அப்போ 10% எவ்வளோ? இல்ல 1% கண்டுபிடிக்கலாமா? 1% 24.5 எடுத்துக்கலாம். அப்ப 10% எவ்வளோ? 245. அப்ப 100% எவ்வளோ? 2450. நல்லா புரிஞ்சுக்கணும், இது வேலிடு. இது வேலிடு ஓட்டு. சரிங்களா? வேலிடு ஓட்டு 2450. ஸோ அப்போ டோட்டலா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடு செல்லக்கூடிய ஓட்டும் இருக்கு, இன்வேலிடு இருக்குல்ல, செல்லாத ஓட்டு. செல்லக்கூடிய ஓட்டு 2450. செல்லாத ஓட்டு எத்தனை இருக்கீங்க? 68 இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? 68. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ரெண்டையும் கூட்டும் போது 2518 வருதா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நமக்கு உங்களுக்கு ஏதாவது நம்ம டேட்டாஸு, நம்ம ஆல்ரெடி போட்ட கொஸ்டின் பேப்பர்ஸு, நம்ம டெஸ்ட் வச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நம்ம டெலகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்கும். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பல்காக போட்டிருக்கேன். ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே முன்னாடியே கொடுத்துருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ், ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், எல்லா டாப்பிக்குமே. அது மாதிரி மேக்ஸ் டெஸ்ட் வைக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதில் வரும். நம்ம வீடியோஸ், எல்லா வீடியோஸோட லிங்க்குமே கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். வேதிக் மேக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், புக் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ டெலகிராம் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அண்ட் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நியர்பை 50,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. டெலகிராம், யூடியூப் உங்களுக்கே தெரியும். யூடியூப்பை பொறுத்தவரை 2 யூடியூப் இருக்கு, யூடியூப் சேனல். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்காக, டிஎன்பிஎஸ்சி ஒன்லி மேக்ஸ், இது இப்போ நீங்கள் பார்க்குற சேனல் சரிங்களா. 2வது சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் போலீஸ் எக்ஸாம், போலீஸில் எஸ்ஐபிசிக்கு. ஸோ நேம் சேம் நேம், இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி இன்னொரு சேனல் இருக்கும். ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணுங்க. தென் இன்ஸ்டாகிராம் ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷம் எல்லாருமே கண்டிப்பாக 2024 கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.